ஒரு தொடர் சுற்றில் கூறுகள் எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளன? ஏ. அருகருகே. பி. ஒன்றின் பின் ஒன்றாக. சி. பல சுழற்சிகளுடன். டி. இணை கிளைகளில். சரியான பதில் பி. ஒன்றின் பின் ஒன்றாக. 9. ஒரு தொடர் சுற்றில் மின்கூறுகள் அனைத்தும் ஒரே பாதையில் ஒன்றின் பின் ஒன்றாக இணைக்கப்படுகின்றன. இதனால் மின்னோட்டம் பாய ஒரே ஒரு வழி மட்டுமே இருக்கும். இதில் ஒரு கருவி பழுதடைந்தாலும் முழு சுற்றும் துண்டிக்கப்படும். அம்மோனியா ஹேபர் செயல்முறை எதிலிருந்து உருவாகிறது? ஏ. கார்பன் மற்றும் ஆக்சிஜனுக்கு இடையிலான வினை. பி. சோடியம் மற்றும் குளோரினுக்கு இடையிலான வினை. சி. ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனுக்கு இடையிலான வினை. டி. நைட்ரஜன் மற்றும் ஹைட்ரஜனுக்கு இடையிலான வினை. சரியான பதில் டி. நைட்ரஜன் மற்றும் ஹைட்ரஜனுக்கு இடையிலான வினை. 9. ஹேபர் முறையில் வளிமண்டல நைட்ரஜன் மற்றும் ஹைட்ரஜன் வாயுக்கள் உயர் அழுத்தம் மற்றும் வெப்பநிலையில் வினைபுரிந்து அம்மோனியாவை உருவாக்குகின்றன. இது உரத் தயாரிப்பில் மிக முக்கியமான ஒரு வேதியியல் செயல்முறையாகும். சால்வே செயல்முறை எந்த பொருளை தயாரிக்க பயன்படும் ஒரு முறையாகும்? ஏ. சோடியம் கார்பனேட், சோடியம் கார்பனேட். பி. சுண்ணாம்பு நீர், லைம் வாட்டர். சி. காய்ச்சி வடித்த நீர், டிஸ்டில்ட் வாட்டர். டி. காற்றூட்டப்பட்ட நீர், ஏரேட்டட் வாட்டர். சரியான பதில் ஏ. சோடியம் கார்பனேட், சோடியம் கார்பனேட். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி சால்வே செயல்முறை என்பது சோடியம் கார்பனேட், சலவை சோடா பெருமளவில் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு முக்கியமான தொழிற்சாலை முறையாகும். இதில் சோடியம் குளோரைடு, அம்மோனியா மற்றும் சுண்ணாம்புக்கல் ஆகியவை மூலப்பொருட்களாக பயன்படுத்தப்படுகின்றன. புவியின் காந்த வட துருவம் புவியியல் துருவங்களுடன் ஒப்பிடும்போது எங்கே அமைந்துள்ளது? ஏ. புவியியல் வட துருவத்திற்கு அருகில். பி. புவியியல் தென் துருவத்திற்கு அருகில். சி. புவியியல் பூமத்திய ரேகையில். டி. புவியின் மையத்தில். சரியான பதில் பி. புவியியல் தென் துருவத்திற்கு அருகில். 6. சரியான விடை பி. சோகஸ்மெலி புவியின் காந்த வட துருவம் என்பது புவியியல் ரீதியாக தென் துருவத்திற்கு அருகிலேயே அமைந்துள்ளது. ஒரு காந்த ஊசியின் வடமுனை புவியின் வடதிசையை நோக்கி திரும்புவதால் அங்கு ஒரு காந்த தென் துருவம் இருப்பதாக கருதப்படுகிறது. வெப்பமானிகளில் பயன்படுத்த பாதரசத்தை பொருத்தமானதாக மாற்றும் பண்பு எது? ஏ. அதன் மோசமான வெப்ப கடத்துத்திறன். பி. அதன் அதிக கொதிநிலை. சி. அதன் குறைந்த கொதிநிலை. டி. அதன் அதிக உறைநிலை. சரியான பதில் பி. அதன் அதிக கொதிநிலை. பாதரசத்தின் கொதிநிலை மிக அதிகம், 357 டிகிரி செல்சியஸ். எனவே அதிக வெப்பநிலையை அளவிடும்போது அது ஆவியாகாமல் திரவ நிலையிலேயே இருக்கும். இது சீரான விரிவடையும் தன்மையையும் கொண்டுள்ளது. ஏ. பாதரசம் ஒரு நல்ல வெப்பக்கடத்தி, அதனால்தான் அது வெப்பநிலையை உடனே காட்டுகிறது. வெப்பத்தொடர்பில் உள்ள இரண்டு பொருள்கள் ஒரே வெப்பநிலையை கொண்டிருக்கும்போது எந்த நிலை அடையப்படுகிறது? ஏ. வெப்பச் சமநிலை, தெர்மல் எக்விலிபிரியம். பி. வெப்ப பரிமாற்றம், தெர்மல் டிரான்ஸ்ஃபர். சி. வெப்பச் சமநிலையின்மை, தெர்மல் இம்பேலன்ஸ். டி. வெப்ப கடத்துத்திறன், தெர்மல் கண்டக்டிவிட்டி. சரியான பதில் ஏ. வெப்பச் சமநிலை, தெர்மல் எக்விலிபிரியம். சரியான விடை வெப்பச் சமநிலை. இரு பொருள்கள் ஒரே வெப்பநிலையை அடையும் போது அவற்றுக்கிடையே நிகர வெப்ப பரிமாற்றம் ஏதும் இருக்காது. இந்த நிலையே வெப்பச் சமநிலை எனப்படும். இது வெப்ப இயக்கவியலின் சுழி விதியின் ஜீரோத் லா அடிப்படையில் அமைகிறது. அல்கேன்களுக்கான பொதுவான மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன? ஏ. CnH2n1. பி. CnH2n2. சி. CnH2n. டி. CnH2n2. சரியான பதில் டி. CnH2n2. சரியான விடை டி. சோகஸ்மெலி அல்கேன்கள் என்பவை ஒற்றைப் பிணைப்பு கொண்ட நிறைவுற்ற ஹைட்ரோகார்பன்கள் ஆகும். இதன் பொதுவான மூலக்கூறு வாய்ப்பாடு CnH2n2 ஆகும். எயூகா, மீத்தேன் CH4. தவறான விடைகள். ஏ. CnH2n1 என்பது ஆல்கில் தொகுதியைக் குறிக்கிறது. ஒரே விசை இரண்டு வெவ்வேறு நிறைகளில் செயல்பட்டால் உருவாகும் முடுக்கம் எதற்கு எதிர்விகிதத்தில் இருக்கும்? ஏ. திசைவேகம். பி. நிறை. சி. தூரம். டி. நேரம். சரியான பதில் பி. நிறை. 6. நியூட்டனின் இரண்டாம் விதிப்படி F ma
விசை மாறிலியாக இருக்கும்போது முடுக்கம் ஏ நிறைக்கு மீட்டர் எதிர்விகிதத்தில் இருக்கும். அதாவது நிறை அதிகமாக இருந்தால் முடுக்கம் குறைவாக இருக்கும். காரங்கள் பொதுவாக எப்படிப்பட்ட சுவை கொண்டவை? ஏ புளிப்பு, பி உப்பு, சி கசப்பு, டி இனிப்பு. சரியான பதில் சி கசப்பு. 1. காரங்கள் பொதுவாக கசப்புச் சுவை கொண்டவை மற்றும் தொடுவதற்கு வழுவழுப்பு தன்மையுடன் இருக்கும். இவை சிவப்பு லிட்மஸ் தாளை நீல நிறமாக மாற்றும் பண்பு கொண்டவை. மற்றவை ஏ புளிப்புச் சுவை என்பது அமிலங்களின் ஆசிட்ஸ் பொதுவான பண்பாகும். தயிரைத் தவிர சூடான பாலில் தயிராவதைத் தூண்ட வேறு எந்த சாற்றை பயன்படுத்தலாம்? ஏ வெண்ணிலா சாறு, வனிலா எக்ஸ்ட்ராக்ட், பி புதினா சாறு, பெப்பர்மென்ட் எக்ஸ்ட்ராக்ட், சி பாதாம் சாறு, ஆல்மண்ட் எக்ஸ்ட்ராக்ட், டி எலுமிச்சை சாறு, லெமன் எக்ஸ்ட்ராக்ட். சரியான பதில் டி எலுமிச்சை சாறு, லெமன் எக்ஸ்ட்ராக்ட். சரியான விடை டி சோகஸ்மெலி. எலுமிச்சை சாற்றில் உள்ள சிட்ரிக் அமிலம் பாலில் உள்ள கேசீன் புரதத்தை உறையச் செய்து தயிராக மாற்றுகிறது. இது ஒரு வேதியியல் மாற்றமாகும். டிஎன்ஏ படியெடுத்தலின் போது சுருள் பிரியும் செயல்பாட்டில் டோபோய்சோமெரேஸ் அகற்ற உதவும் படியெடுத்தல் தளத்தில் என்ன உருவாகிறது? ஏ ஒகாசாகி துண்டுகள், ஒகாஜாக்கி பிராக்மெண்ட்ஸ், பி திருகல்கள், ட்விஸ்ட்ஸ், சி புதிய டிஎன்ஏ இழைகள், நியூ டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸ், டி ஆர்என்ஏ பிரைமர்கள், ஆர்என்ஏ பிரைமர்ஸ். சரியான பதில் பி திருகல்கள், ட்விஸ்ட்ஸ். 9. டிஎன்ஏ இரட்டிப்பாதலின் போது ஹெலிகேஸ் நொதி சுருள்களை பிரிக்கும்போது அதற்கு முன்னால் உள்ள பகுதிகளில் அதிகப்படியான திருகல்கள் சூப்பர்காலிங் ஏற்படுகின்றன. டோபோய்சோமெரேஸ் இந்த திருகல்களை நீக்கி டிஎன்ஏ இழை உடைந்து விடாமல் பாதுகாக்கிறது. வி 0.61 டி ms 1 என்ற சமன்பாட்டில் வி எதைக் குறிக்கிறது? ஏ வெப்பநிலை காரணமாக வேகத்தில் ஏற்படும் மாற்றம், பி 0 c இல் வாயுவில் ஒலியின் வேகம், சி வாயுவில் ஒலியின் சராசரி வேகம், டி வாயுவில் ஒலியின் இறுதி வேகம். சரியான பதில் பி 0 c இல் வாயுவில் ஒலியின் வேகம். சரியான விடை பி சோகஸ்மெலி. இந்த சமன்பாட்டில் வி 0 என பொதுவாக குறிக்கப்படும் என்பது 0 c வெப்பநிலையில் வாயுவில் ஒலியின் திசைவேகத்தை குறிக்கிறது. வெப்பநிலை உயரும்போது ஒலியின் வேகம் ஒவ்வொரு டிகிரி செல்சியஸிற்கும் 0.61 ms 1 என்ற அளவில் அதிகரிக்கிறது. கந்தக அமிலத்தின் H2SO4 ஒப்பு மூலக்கூறு நிறை என்ன? ஏ 32, பி 49, சி 16, டி 98. சரியான பதில் டி 98. கந்தக அமிலத்தின் H2SO4 ஒப்பு மூலக்கூறு நிறை என்பது அதில் உள்ள அணுக்களின் நிறைகளின் கூடுதல் ஆகும். 2 1 1 32 4 16 98. இது ஒரு மூலக்கூறு கந்தக அமிலம் எவ்வளவு நிறை கொண்டது என்பதை குறிக்கிறது. ஏ 32 என்பது கந்தகத்தின் எஸ் அணு நிறை மட்டுமே. அலகு அமைப்புகளின் பின்னணியில் mks என்பதன் விரிவாக்கம் என்ன? ஏ மீட்டர் கிலோகிராம் வினாடி, பி மெகா கிலோ அமைப்பு, சி நிறை கிலோதர நிலை, டி மெட்ரிக் கிலோமீட்டர் அமைப்பு. சரியான பதில் ஏ மீட்டர் கிலோகிராம் வினாடி. 4. சரியான விடை ஏ சோகஸ்மெலி. mks என்பது மீட்டர், கிலோகிராம் மற்றும் வினாடி, செகண்ட் ஆகியவற்றை அடிப்படை அலகுகளாக கொண்ட ஒரு மெட்ரிக் அமைப்பாகும். இதுவே பிற்காலத்தில் சர்வதேச அலகு முறையான சி அலகுகளுக்கு அடிப்படையாக அமைந்தது. ஒரு வேதிவினையை வேகப்படுத்தும் ஒரு வேதிப்பொருளை எது வரையறுக்கிறது? ஏ விளைபொருள் ப்ராடக்ட், பி வினையூக்கி கேட்டலிஸ்ட், சி கரைப்பான் சால்வெண்ட், டி வினைப்படுபொருள் ரியாக்டன்ட். சரியான பதில் பி வினையூக்கி கேட்டலிஸ்ட். சரியான விடை வினையூக்கி கேட்டலிஸ்ட். வினையூக்கி என்பது ஒரு வேதிவினையில்தான் நுகரப்படாமல் வினையின் வேகத்தை மட்டும் அதிகரிக்கும் ஒரு பொருளாகும். இது வினையின் கிளர்வு ஆற்றலை குறைப்பதன் மூலம் வினையை விரைவுபடுத்துகிறது. வெப்பநிலையை அளவிட என்ன கருவி பயன்படுத்தப்படுகிறது? ஏ ஹைட்ரோமீட்டர் ஹைட்ரோமீட்டர், பி பாரோமீட்டர் பாரோமீட்டர்,
சி கலோரிமீட்டர் கலோரிமீட்டர், டி தெர்மோமீட்டர் தெர்மோமீட்டர். சரியான பதில் டி தெர்மோமீட்டர் தெர்மோமீட்டர். சரியான விடை டி. சோகஸ்மேலி. வெப்பநிலையை துல்லியமாக அளவிட தெர்மோமீட்டர் வெப்பநிலைமானி பயன்படுத்தப்படுகிறது. இது திரவங்களின் வெப்ப விரிவு கொள்கையின் அடிப்படையில் செயல்படுகிறது. மற்றவை ஏ. ஹைட்ரோமீட்டர் திரவங்களின் அடர்த்தியை அளவிட பயன்படுகிறது. ஆளி விதைகள், கொய்யாப்பழங்கள் மற்றும் தக்காளி ஆகியவை உணவு மேலாண்மையில் எதற்கு பயனுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளன? ஏ. இன்சுலின் உற்பத்தியை அதிகரித்தல். பி. கரையாத நார்ச்சத்து நிறைந்திருத்தல். சி. அதிக கார்போஹைட்ரேட்டுகளை வழங்குதல். டி. இரத்த அழுத்தத்தை குறைத்தல். சரியான பதில் பி. கரையாத நார்ச்சத்து நிறைந்திருத்தல். சரியான விடை பி. சோகஸ்மேலி. ஆளி விதைகள், கொய்யா மற்றும் தக்காளி ஆகியவற்றில் கரையாத நார்ச்சத்து அதிக அளவில் உள்ளது. இது செரிமான மண்டலத்தின் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது. இந்த நார்ச்சத்து மலக்கழிவை எளிதாக்கி மலச்சிக்கலை தடுக்க உதவுகிறது. பின்வரும் எந்த வணிகப் பொருட்களில் மூலப்பொருள் செறிவு பொதுவாக வி என வெளிப்படுத்தப்படுகிறது? ஏ. பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா. பி. கிருமி நாசினி கரைசல் ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன். சி. சர்க்கரை படிகங்கள் சுகர் கிறிஸ்டல்ஸ். டி. சமையல் உப்பு டேபிள் சால்ட். சரியான பதில் பி. கிருமி நாசினி கரைசல் ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன். 5. கிருமி நாசினி கரைசல்கள் திரவ நிலையில் இருப்பதால் அதில் உள்ள ஆல்கஹால் போன்ற மூலப்பொருட்களின் அளவு கன அளவு வி சதவீதத்தில் குறிக்கப்படுகிறது. இது ஒரு திரவ கரைப்பானில் கரைந்துள்ள திரவ கரைபொருளின் அளவை குறிக்கிறது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?